ஒரு அனிச்சையாக ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய தாவேக தலைவரோ இல்ல தாவேக தரப்பிலிருந்தோ எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கிறது. அப்போ எதற்குமே கேள்வி எழுப்பல, எதிர்ப்பு தெரிவிக்கல, களத்திற்கு வரல அப்படின்னா அவர்களை நம்பி இருப்பவர்களின் எதிர்காலம் என்ன? தாவேக இப்படியே தான் தங்களுடைய போக்கை கையாளுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. உங்கள் தரப்பு பதில் என்ன? வணக்கம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். 48 மணி நேரம் முன்னாடி 2 நாள் முன்னாடி இதை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையில என் தலைவர் சார்பா என் கட்சி சார்பா அறிக்கை வெளியிட்டுட்டேன். பல ஊடகங்கள்ல அது வந்துருச்சு. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? தெரியாமல் மறந்துட்டீங்களா? தெரிந்து தவிர்த்துட்டீங்களா தெரியல. தமிழ்நாடு எப்போதும் மதசார்பற்ற பூமி, சமூக நல்லிணக்கம் போற்றக்கூடிய மண்ணு. இங்க நீங்க பதிவு செஞ்சீங்க. சரி, இப்போ அதாவது பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க அதிமுக, கட்சியினுடைய பொதுச் செயலாளரே அவரே வந்து எதிர்ப்பு பதிவு செஞ்சிருந்தாரு. அப்போ விஜய் எப்பதான் பேசுவாரு அப்படின்றதான் இங்க கேள்வியா இருக்கு. அப்ப நான் பேசக்கூடாதா மேடம்? கொள்கை பரப்பு செயலாளர் அப்புறம் நான் இருக்கேன். இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது, பாஜக செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நான் கண்டித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த குறிப்பிட்டு பெரியாரினுடைய எங்க கொள்கை தலைவரினுடைய விஷயம் மட்டும் கிடையாது, சமூக நல்லிணக்கம் பேசக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அந்த பர்டிகுலரான நிகழ்ச்சியில வந்து அவர்கள் ஏவி போட்டது குறித்து டீடைல்டா நான் வந்து என்னுடைய கண்டனத்தை வந்து அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறேன். திரு ராஜ்மோகன், உங்க தரப்புல நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்றத சொல்றீங்க. அதாவது திமுக எதிர்ப்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு தீவிரம், அது தொடர்பாக உங்க தலைவர் நேரடியாவே விமர்சனங்களை முன்வைக்கிறாரு, எதிர்ப்பு பதிவு செய்யறாரு. ஆனா பாஜக வரப்போ ஒரு மென்மையான போக்கு அப்படின்றது தொடர் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த வகையில தான் இதை எடுத்துக்க வேண்டியதா இருக்குதா? ஏன்னா ஒரு கேள்விக்கு கன்சல்டிங் ஒன்னே சொல்லிக்கிறேன். ஒரு கேள்விக்கான பதில நான் முழுசா சொல்றதை கேட்டு வாங்கிட்டு அடுத்த கேள்வி தாராளமா கேளுங்க. பதில் முடிப்பதுக்குள்ள துடிக்க கழுத்து நடிக்கிறது போல பதில நிறுத்திட்டு அப்புறம் நீங்க அடுத்த கேள்வி ஒண்ணு இப்படி எல்லா கேள்வியும் கேளுங்க. சமூக சீர்திருத்தவாதியான பெரியாரை கடவுள் மறுப்பு கொள்கை என்ற ஒற்றை வளையத்துக்குள் அடைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு. இதை திட்டமிட்டு திசை திருப்பலுக்கான அரசியலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. இதை திட்டமிட்டு மற்ற தலைவர்களும் அவர்களுக்குள்ள ரியாக்ட் பண்ணிக்கிட்டோம்னு கள்ள மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது சில ஊடகத்தில் இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்கள். அதையெல்லாம் சேர்த்து தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம்.